ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போறோம். அதுக்கு 2 வாழைப்பூ வந்து சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்து தண்ணியில மஞ்சள் உப்பு போட்டு நல்லா போட்டு வச்சாச்சு, கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக. இதோட நம்ம முருங்கைக்கீரையும் வந்து ஒரு 2 கட்டு எடுத்திருக்கோம். அதை நல்லா கிளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி நல்லா சுத்தமா வச்சாச்சு. வாங்க, இதோடைய முதல் பார்ட் வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் வந்து நம்ம கடுகுளுத்தம் பருப்பு போட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 4 வெங்காயம் கட் பண்ணதை போட்டுடலாம். அப்புறம் 4 காஞ்ச மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுடுவோம். கருவேப்பிலை 1 கீத்து மட்டும் உருவி போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி செவரும் பொழுது 1 தக்காளி மட்டும் கட் பண்ணதை நம்ம போட்டு தக்காளி நல்லா மசிகிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்ப நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்கன்னா நல்லா சுவையா இருக்குன்றதுக்காக நம்ம போட்டுக்கோம். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வாழைப்பூவை எடுத்து அதுல போட்டுடுங்க. நான் எல்லா வாழைப்பூவுமே எடுத்து போட்டுடுறேன். இப்ப நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. வாழைப்பூ ஒரு half பாயில்ல குக் ஆகும் பொழுது அந்த கீரையை எடுத்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கிளறி விடுறேன். கொஞ்சம் குக் ஆகட்டும். இதுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கீரை எடுத்து போட்டுடலாம். எல்லா கீரையும் எடுத்து போட்டு நம்ம 1 by 1 எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த வாழைப்பூ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம உடம்புக்கு. மனிதனுடைய உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது கூட. பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இந்த கர்ப்பப்பை வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து இந்த வாழைப்பூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்மளுடைய ஆயுளுமே இது அதிகரிக்கிறதுக்கு இது உதவியா இருக்கு. குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கும் வாழைப்பூ சாப்பிட்டா நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது. சிலத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மலத்தோட வந்து ரத்தமும் சேர்ந்து போகும். இதுக்கு ரத்த மூலம் சொல்லுவாங்க. வாரத்துல 2 வாட்டி இதை வந்து நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையுமே ஓடி போயிடும். இப்போ பாடி வந்து ஹீட்டா இருக்கும் சம்மர் சீசன்ல. அப்படி இருக்கிறவங்க உடல் சூடு குறையறதுக்கும் நீங்க வாழைப்பூ வந்து மறக்காம எடுத்து சாப்பிட்டுடலாம். இந்த வாழைப்பூ வந்து பாத்தீங்கன்னா கீரையும் போட்டு நான் தேங்காய் வந்து அரை முடி வந்து துருவி வச்சிருக்கிறதையும் நான் போட்டு குக் பண்ணிடுறேன். ஏன்னா அப்படி பண்ணோம்னா அந்த கசப்பு தன்மை எல்லாமே போய் சூப்பரான ஒரு வாழைப்பூ பொரியல் நமக்கு ரெடி ஆயிடும். வீட்டுல இருக்கிறவங்க நார்மலி வாழைப்பூ அளவு விரும்ப மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கீரையும் நம்ம தேங்காவும் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே யம்மியா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். நீங்க வந்து சாப்பிடாதவங்க கூட இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தாராளமா சாப்பிட்டுடுவாங்க. நான் எல்லா தேங்காவையும் இந்த மாதிரி துருவி விட்டுருக்கேன். போட்டு நம்ம வந்து சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி டிஷ் நீங்க மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.